மார்க்கெட் நேற்று காலையில் 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 750 பாயிண்ட் ஃபால் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமாவும் ஆல்மோஸ்ட் டே லோலேயே வந்து எண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்கும், எக்ஸ்பைரி வேறு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம நேற்று என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரீகேப்பை பார்த்துப்போம். நேற்று மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் சேம் லெவல்லே ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து மேலே போயிட்டு அதாவது சஸ்டெயின் பண்ண முடியல. 10:30லேருந்து 11 AM வரைக்கும் 750 பாயிண்ட் ஃபால் ஃப்ரம் டாப் டு பாட்டம். நான் ஒரு 12 மணி பக்கத்தில் ஆன்லைன் வந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 12:45 பக்கத்தில் தான் நான் பார்த்தேன் ட்ரேடு ஷார்ட்ஸ்க்கு போகிறதுக்கு நல்ல ட்ரேடுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ நான் இங்கே ஆல்மோஸ்ட் இந்த 46.81 லெவலுக்கு கீழே தான் இங்கே சஸ்டெயின் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அது பிரேக் டவுன் கொடுக்கும் போதே தான் நான் ட்ரேடில் என்ட்ரு ஆனேன். ஷார்ட் ட்ரேடு தான் இங்கே என்ட்ரு ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இந்த 46,064 லெவல்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸ் லோ பக்கத்துலேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா திரும்பி அங்கேருந்து இன்னொரு ஷார்ட்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி நார்மலாக நடக்கும். ஸோ அதனால் திரும்பியும் நான் வெயிட் பண்ணி இன்னொரு ஷார்ட்ஸ் எடுத்தேன். இந்த ஷார்ட்ஸு ஆல்மோஸ்ட் 45,900 பக்கத்தில் 930-40 லெவல்ஸ் பக்கத்தில் நான் திரும்பி எக்ஸிட் ஆகிட்டேன். சரிங்களா? ஏன்னா அங்கேருந்து திரும்பி மார்க்கெட் இப்போ பவுன்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா மார்க்கெட் திரும்பி ஆல்மோஸ்ட் இந்த பாட்டம் பக்கத்துலேயே வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் அனாலிசிஸ் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் 46,369 எது வரைக்கும் சஸ்டெயின் ஆகுதோ அது வரைக்கும் நான் லாங்ஸில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நேற்று பார்த்தோம் அப்படின்னா 46,369 டெஃபினட்டிவாக கிளியர் கட்டாக பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இது பிரேக் டவுன் கொடுத்ததுனால இதுக்கப்புறமா நான் ஷார்ட்ஸுக்கு தான் போகிறதுக்கு தான் என்னோடய பயஸ் இருக்கும். திரும்பி 46,369 வரைக்குமே மார்க்கெட் வந்தால் கூட நான் திரும்பி ஷார்ட்ஸ் தான் போவேன். சரிங்களா? ஸோ நம்ம இந்த சினாரியோ பார்ப்போம். இது இப்போ திரும்பியும் மேலே வருது அப்படின்னா 46,230, 40, 50 லெவல்ஸ் வரைக்கும் திரும்பி இது மேலே வந்துச்சுனாலும் ஷார்ட்ஸ் போகிறதுக்கு ரொம்ப நல்ல ஜோன் இது திரும்பி ஷார்ட்ஸ் போகிறதுக்கு. இல்லாட்டினா இந்த ப்ரீவியஸ் லோ பக்கத்துலேயே திரும்பி வந்துட்டு ஷார்ட்ஸ் கூட போகலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த லெவல் 46,109 லெவல் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ ஷார்ட்ஸ் போகுது அப்படின்னா இந்த லெவலில் நல்ல லெவலு, இல்லாட்டினா 46,200 to 50 லெவல்ஸ் பக்கத்தில் நம்ம திரும்பி ஷார்ட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? ஆனால் இது கீழே போகும்போது என்னென்னா நிறைய சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சில லெவல் அது ஹிட் பண்ணால் தான் அடுத்த டார்கெட்டுக்கே போகும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் நிறைய லெவல் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று என்ன சொல்கிறேன், 45,786 நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை எடுத்துப்போம். அதுக்கப்புறமா 45,681, அடுத்தது 45,600. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு இப்போ இது இன்னொரு 10 பாயிண்ட் கீழே 45,590 வந்து ஹிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா அடுத்த 2 லெவல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அது எப்படின்னா 45,521, 45,498. ஸோ பேசிக்கலாக ஒரு 45,500 லெவல்ஸ். ஸோ இந்த லெவல் வந்து ஹிட் ஆகிட்டு இன்கேஸ் அங்கே சஸ்டெயின் ஆகலை 45,470 வந்து இது தொடுது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல்ஸு அப்புறமா ஓப்பன் ஆகும் 45,402. சரிங்களா? அதுக்கு அடுத்த டார்கெட்டு. அதுக்கு அடுத்தது 45,367 வந்து இது ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு 45,315, 45,270 லெவல்ஸ் உங்களுக்கு டார்கெட்ஸை ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 45,227 இந்த லெவல் இன்கேஸ் அது ஹிட் ஆகுது அப்படின்னா அப்போ தான் நெக்ஸ்ட்டு 45,133யும் கடைசி டார்கெட்டு 45,071 உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் நான் நாளைக்கு எப்படி நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எய்தர் இந்த லெவல்ஸ் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். இன்கேஸ் என்னோடய இந்த டாட்டர் லைன் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா தான் நான் திரும்பியும் அடுத்த ஷார்ட்ஸுக்கே நான் போவேன். இல்லாட்டினா ஒரு டைமும் இந்த லெவல் ஹிட் ஆகும் போதும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிப்பேன். நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஒரு டைமும் உடனே நான் புக் பண்ணிப்பேன்.
இது இந்த லெவல் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நான் இன்னொரு டார்கெட்டுக்காக நான் ட்ரேட் எடுப்பேன். ஆனால் ஒரே ட்ரேடில் ஃபுல்லாக உட்காந்துருக்க மாட்டேன். சரிங்களா? ஏன்னா எந்த லெவல்லேருந்து வேணால் இது பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பயஸ் எப்படின்னா 45,500 லெவல்ஸ் பக்கத்துலேருந்து இது சஸ்டெயின் ஆகலாம், இல்லை பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம். இல்லைனா 45,500லேயே கூட வந்து உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பயஸில் தான் நான் ஒரு இதுக்குமே ஒரு லெவல் வச்சுருக்கேன். இந்த லெவல் வந்து ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவல் போகும். ஹிட் ஆகலை அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து கூட மிஸ் ஆச்சுன்னா கூட நெக்ஸ்ட்டு டார்கெட்டுக்கு அது போகாது. சரிங்களா? அங்கேருந்து திரும்பி ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் வரலாம். ஸோ அதனால தான் கிளியர் கட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன் டாட்டட் லைன்ஸில். இது ஹிட் ஆச்சுன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டே வரும். இல்லாட்டினா நம்ம அந்த நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு நம்ம ட்ரேடே பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதை தான் என்னோடய அனாலிசிஸ் 29th February 2024க்காக. எக்ஸ்பைரி வேறு. ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நான் ட்ரேட் பண்ணும்போது லைவில் வரேன். அப்போ பார்ப்போம்.